வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட் வந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு வீடு சார். இது எங்கே இருக்குதுன்னா மூலக்குளம் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்களா, அது போகிற வழியில் இந்த வீடு இருக்குது. ராதாகிருஷ்ண நகர், டாக்டர் ராதாகிருஷ்ண நகர், அதாவது டீச்சர்ஸ் காலனி உள்ள 10வது கிராஸ் கடைசியாக இருக்குது அந்த வீடு. சவுத் ஃபேஸிங் சார். 30/60, 30க்கு 60ங்க. அப்போ வீடு கட்டி 20 வருஷம் ஆகுதுங்க. அப்போ அவர் வந்து அப்ரூவ்டெலாம் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தான் சொன்னார். இது வந்து கட்டின இன்ஜினியரே நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து காட்டினாருங்க. அவர் என்ன சொன்னார்னா 40 அடி டெப்த்து, ஃபுல்லாக பைல் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறாரு. வீடு வந்து சொந்தமாக ஓன் பர்பஸ்க்காக கட்டந்தங்க அப்படின்னாரு. அது சைடில் வந்து ஒரு 2 அடி, இந்த சைடில் ஒரு 1.5 அடி இருக்குங்க. 2 அடி கூட வராது, 1 அடி தான் கேப்பு. 1 அடி ஒரு 1.5 அடின்னு வச்சிங்களேன், 3 அடி போயிடுச்சு. அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட்டு, 600 போட்டுங்க. 1600 பில்டிங் சைஸு, 1800 பிளாட் சைஸ், 30க்கு 60, G+1. கீழே ஒரு 1600, மேலே ஒரு 1200. கீழே வந்து 2 பெட்ரூமு, மேலே வந்து 3 பெட்ரூம். அது வாடகை விட்டுக்கிறாங்க, அது பராமரிப்பு இல்லாத அப்படியே இருக்குது. இப்போ வீடு வாங்குறவங்க ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுத்தா போதுங்க. ஃபுல்லாக ஆல்ரவுண்டு பெயிண்டிங் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ அது அப்போ 20 வருஷத்துக்கு முன்னே மார்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அதுதான் எல்லார் வீட்லேயும் போட்டாங்க மார்பிள்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை எடுத்துகிட்டு புதுசாக மாடல் டைல்ஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம் நீங்கள். மற்றபடி வீடு வந்து நல்லா இருக்குதுங்க. 20 வருஷம் வீடெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க. என்கிட்ட இதிலே இருக்குது, கம்பன் நகர்லேயே இருக்குது. உள்ள ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காங்க. 20 வருஷம் வீடெல்லாம் பாசப்பிடிச்சி போய் கிடக்கும் செவரெலாம். 1,30,00,000 சொல்கிறார் அந்த வீட்டை. அது சிங்கிள் ஃப்ளோர். கம்பன் நகர் உள்ள காவேரி நகர் வரும். அதெல்லாம் பார்க்கல இந்த வீடெல்லாம் தெய்வம். அது G+1 இன்றைக்கி கட்டினான்னா ஒரு 1000 சதுரடிக்கு நீங்கள் கட்டினாலே உங்களுக்கு வந்து 25 லட்சம் வரும். இன்றைக்கி ரேட்டு கட்டணுன்னா 1000 சதுரடி கட்டணுன்னா. அப்போ நீங்கள் பார்த்துங்க. மேலே கீழே வந்து 1600, மேலே 1600, கிட்டத்தட்ட 3200 சதுரடி கிட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து 20 வருஷம்ன்றதுனால நீங்கள் வந்து ஒரு 1500 ரேட்டை போடுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இன்ட்டு டோட்டல் ஏரியா போட்டுங்க. அங்கே இன்றைக்கி அதே தெருவில் நம்மக்கிட்ட ஒரு பிளாட் ஒன்று இருக்குதுங்க, 30க்கு 60 கார்னர் பிளாட். அவர் 4200 சொல்கிறார் ரேட்டு. இது என்ன இந்த பிளாட்டெல்லாம் இங்கே போகுதுன்னா, எல்லாம் வந்து சொசைட்டி மூலிமா பிரித்தது, கவர்மெண்ட் அப்ரூவ்டு. உடனே நீங்கள் லோன் போட்டு 2 நாளில் லோன் கிடைக்கும். லீகல் பார்க்கணும், அது பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இந்த இடம் வேல்யூவான இடங்க இது. ஓகே சார். வேறு என்ன தகவல்? அது சவுத் ஃபேஸிங். இந்த வீடு வந்து சவுத் ஃபேஸிங்கில் வரும். வீடு பேரில் லோன்லாம் இல்லைங்க. வீட்டு ஓனர் வந்து ஃப்ரான்ஸ். அவருடைய மச்சான் தான் இன்ஜினியரு. அவர்கிட்ட தான் ரேட்டு பேச போகிறோம். அவர் வந்து அவங்க மாமாட்ட பேசுவார். ஓகேன்னா அவர் கிளம்பி வந்துடுவாருங்க. வேறு என்ன தகவல் சார் வேணும் உங்களுக்கு? 30க்கு 60 சொல்லிட்டேன். சவுத் ஃபேஸிங்கு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு. பில்டிங் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே, மேலே ஒரு 1600. மேலே பெட்ரூம் வந்து 3 பெட்ரூமு, கீழே வந்து 2 பெட்ரூமு. இது வந்து பைல் ஃபவுண்டேஷனு. பைல் ஃபவுண்டேஷனோட டெப்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 அடி டெப்த்து. அதனால் கிராக்கு மெயினாக, அதாவது பைல் ஃபவுண்டேஷன் யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கிராக் விடாதுங்க. 50 வருஷம் ஒரு வீட்டுடைய ஆயில், இல்லை 70 வருஷம் வச்சிங்கன்னா கூட கிராக் கடைசி வரைக்கும் கிராக் விடாது. நீங்கள் பெயிண்ட் அடிச்சுன்னு தான் கிடக்கலாம் கடைசி வரைக்கும்.
அந்தமாரி தான் பண்ணிக்கிறாங்க. இது கொஞ்சம் நீங்கள் மாடர்னாக பண்ணணும். அதை பாருங்கள், இந்த கிச்சன்லாம் வந்து அந்த 20 வருஷத்துக்கு முன்னே போட்ட கிச்சனு, அந்த மேடை. அதெல்லாம் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்க வேண்டியது தான். பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. வேறு என்ன பெரிய ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை. தரை வந்து போனால் இப்போதைக்கு மார்பிள்ஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டாக பெரிய பெரிய டைல்ஸ் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வீடு கட்டினா இன்றைக்கி 1000 சதுரடி வீடு கட்டுங்கன்னா உங்களுக்கு 25 லட்சம் செலவாகுங்க. நல்ல வீடு நல்ல டிசைனாக கட்டினா 25 லட்சம் 1000 சதுரடி கட்டுறதுக்கு. இதை வச்சு கால்குலேட் பண்ணிங்க. ஓகே சார், வேறு என்ன தகவல்னா ஃபோன் பண்ணுங்கள். வீடு பேரில் லோன்லாம் இல்லைங்க, பிரச்சனை இல்லை. நல்ல சொத்துங்க. இதனுடைய ரேட்டு வந்து 1,40,00,000 ரூபாங்க. பார்ட்டியுடைய ரேட்டு கொஞ்சம் முன்ன பண்ண வந்தால் குறைச்சி கொடுத்துருவாருங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. அந்த ஏரியாவில் வந்து 4,200 ரூபா. அதே தெருவில் நம்மகிட்ட பிளாட் இருக்குது, ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ பிளாட் ரேட்டை போட்டுங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டை போட்டுங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் கேட்குறதா இருந்தால் கேட்கலாங்க. ஓகே சார், நன்றி. வேறு என்ன தகவல் வேணுன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம்.